ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். பீட்ரூட்டை வச்சு சூப்பரான பீட்ரூட் அல்வா சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்காக 2 பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோலை சீவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ண பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பீட்ரூட் ஜூஸை ஒரு சல்லடையை வச்சு நம்ம வடிகட்டிடலாம். இந்த ஜூஸை ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டோம்னா இந்த சக்கையில் இருக்க ஜூஸ் எல்லாமே நல்லா ஃபில்டராகி வந்துடும். இதை வடிகட்டிட்டு மிச்சம் இருக்கிற ஜூஸையும் நம்ம இதே போல் வடிகட்டிடலாம். இந்த மாதிரி அமுக்கி விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. 1/2 லிட்டர் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் பீட்ரூட் ஜூஸுக்கு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு இதை தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்து வச்சிடலாம். பீட்ரூட் அல்வா பண்ணுறப்ப இது தேவைப்படும். அதை முன்னாடியே நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சாச்சு. அடுத்து நம்ம பீட்ரூட் அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா உருக்கிடலாம். நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை ஊற்றிடலாம். பீட்ரூட் ஜூஸை ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஜூஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இதை ஒத்தாப்பில் எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா கிண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். எல்லா பக்கமும் கெட்டி இல்லாமல் ஒரு தாப்பில் கிண்டி விட்டுறலாம். இது கிண்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும். இன்னும் கிண்ட உங்களுக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் ஜூஸுக்கு 250 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை போட்டுட்டு சர்க்கரைலாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்ணதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மறுபடியும் கிண்டி விட்டுறலாம். நெய் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிறபடி நல்லா கிண்டி விட்டுறலாம். இதில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு மறுபடியும் எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுறலாம். நீங்கள் கிண்ட தான் இந்த மாதிரி பாருங்கள் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நம்மளோட அல்வா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் சூப்பராக வருது. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். கடைசியாக இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மறுபடியும் கிண்டி விட்டுறலாம். பாருங்கள் இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரணும் அல்வா. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த பீட்ரூட் அல்வா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு, பிஸ்தப்பருப்பு எந்த பருப்பு இருக்கோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி தூவிட்டிங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த பீட்ரூட் அல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.